ஒரு ஊரில் பள்ளி ஆசிரியையாக இருந்தார் ஒரு பெண்மணி. அவருடைய வலது கை முழங்கையிலிருந்து விரல்கள் வரை வெண்மையும் கருமையும் கலந்து பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தது. ஒரு நாள் அந்த ஆசிரியையின் மகள் 8 வயது சிறுமி, அம்மா, நீ அழகாக இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய வலது கை பார்ப்பதற்கு விகாரமாய் இருக்கிறதே, ஏன் என்று கேட்டாள். அருமை மகளே, ஒரு பொருள் அல்லது உடல் உறுப்பு எவ்வளவு பயன்படுகிறது என்பதை கொண்டே அதன் அழகையும் விகாரத்தையும் மதிப்பிட வேண்டும் என்றாள் தாய். எனக்கு புரியவில்லை, புரியும்படி சொல் என்று கேட்டாள் சிறுமி. நீ கைக்குழந்தையாக இருந்தபோது தொட்டிலில் தூங்கிக் கொண்டு இருந்தாய். திடீரென்று ஒரு நாள் நம் வீட்டில் தீப்பற்றி எரிந்தது. அடுத்த வீட்டுக்காரர்கள் குழந்தை குழந்தை என்று கத்தினார்களே தவிர ஒருவரும் வீட்டினுள் சென்று குழந்தையை காப்பாற்ற துணியவில்லை. என் உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் உள்ளே ஓடி தொட்டியில் கிடந்த உன்னை தூக்கி கொண்டு வெளியேறும் போது தீக்கொல்லி ஒன்று எனது வலது கையில் விழுந்து விட்டது. அது பொக்களமாகி வெண்மையும் கருமையுமாக இப்படி ஆகிவிட்டது. இந்த கை ஒரு உயிரை காப்பாற்றியதே என்ற நினைப்பில் வெண்மை கருமை விகாரம் எதுவும் எனக்கு தோன்றவில்லை என்றாள் தாய். அம்மா, என்னை காப்பாற்றிய இந்த கை எப்படி இருந்தால் என்ன என்று தாயின் கையை முத்தமிட்டாள் சிறுமி.